அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எல்லா இடத்துலையும் ஆங்கில முகம், ஆங்கிலம் தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கில முகம், ஆங்கிலம் பேசினாதான் நாகரிகமானவன் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆங்கில முகம் இருக்குது. ஆனா ஆங்கிலம் பேசுறது தான் நல்ல, ஆங்கிலம் பேசுறதுனால மட்டும்தான் அவன் சிறந்தவன் அப்படின்னு சொல்றது தவறு. உண்மையில எல்லாத்துக்குமே இயல்பான ஒரு திறமை இருக்கும். ஆங்கிலம் அப்படிங்கிறது நம்ம பணிபுரிகிற இடத்துல நம்மளுக்கு வேலை சார்ந்து பிழைப்பதற்கு ஆங்கிலம் கண்டிப்பா வேணும். வாழ்வதற்கு நம்மளுடைய தாய்மொழி இருந்தாவே போதும், நம்மளால வாழ்ந்துட முடியும். அப்படி இருக்கும்போது இப்போ மாணவர்களாக நீங்க இந்த இடத்துல ஆங்கிலம் கலவாம, பிறமொழி சொற்களே கலவாம தமிழ் மட்டுமே பேசினா என்னென்ன பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியது வரும். அப்படி நீங்க பிரச்சனைகளை என்னென்ன சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கருத்துக்களை என் கூட பகிர்ந்துருக்கீங்க. சொல்லுங்க. சில வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தும் போது சில பேருக்கு அதோட பொருள் சரியா புரியாது. அது நம்ம ஏதோ வேற ஏதோ மாதிரி பேசுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை. நம்மளுக்கு ஸ்விட்சுக்கு தமிழ்ல என்ன பேருன்னு தெரியாது. ஸ்விட்ச் தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். மேம், நம்ம இப்போ தூய தமிழில் பேசும்போது நம்ம என்ன அழுத்த திருத்தமாக பேசுகிற மாதிரி இருக்கும் மேம். நான் இப்போ பேசுகிறது நார்மலாக தான் பேசுகிறேன். ஆனால் தூய தமிழில் பேசும்போது நான் அனுபவிச்ச கஷ்டம் என்னதுன்னா, நம்மளுக்கு லைக் என்ன சொல்கிறது, திக்கி பேசுகிற மாதிரி இருக்கும். அது ஒரு கஷ்டமாகவும் இருக்கும் மேம். அதான் நான் கஷ்டமாக இருக்கும். மேம், இப்போ ஒரு பொது இடத்துல நம்ம இப்போ ஆங்கிலம் மட்டுமே பேசினா மட்டும்தான் நம்மள ஒரு நாகரீகம் மற்றும் நம்ம இப்போ இருக்கிற மாதிரி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது மற்ற மக்களோட நினைப்பா இருக்கு. அப்போதான் நம்ம இப்போதைக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறோம் அப்படிங்கிறது அவங்களோட திங்கிங். இப்போ நம்ம ஒரு பொது இடத்துல ஒரு சமுதாயத்தில் ஒரு 4 வார்த்தை அவங்களுக்கு தெரியாம நம்ம தூய தமிழில் ஒரு வார்த்தை பேசணும்னா அவங்க அதோட பொருள் அவங்களுக்கு சரியா தெரியாது. அதனால அவங்க அந்த பொருளை தப்பா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தெரியாததுனால நம்மளை ஒரு மாதிரி கேலியா பேசுவாங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். தமிழ்நாடு அந்த சவுத் இந்தியன் இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இதே வட மாநிலங்கள்லாம் போனால் அங்கே தமிழ் தெரியாது. அதனால் நம்ம இங்கிலீஷும் ஹிந்தி ரொம்ப அவசியம். அதுவும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ஆங்கிலம் பயன்படுத்துவது ரொம்ப அவசியம். அதனால ரொம்ப தமிழ் மட்டுமின்றி ஆங்கிலம் இருந்தால் தான் நம்மளால் இந்த வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம். லக்கி சொன்ன மாதிரி, அதாவது பிற மொழியெல்லாம் கலவாம நான் தமிழ் மட்டும்தான் பேசுறேன் அப்படின்னு நம்ம பேசுறோம் அப்படின்னா, முதல்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைய சமுதாயம் நம்மள படிப்பறிவு இல்லாதவன் அப்படின்னு நினைச்சிடறாங்க. தமிழ் மொழி மட்டுமே பேசுறான், இவனுக்கு அவ்வளவா ஜென்ரல் நாலேஜ் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லது நம்மள தகுதி குறைவானவனா கூட சில இடங்கள்ல மதிப்பிடுறாங்க. ஆனா அப்படி இல்லை. தமிழ் மொழி மட்டுமே பேசுறவங்க தகுதி குறைவா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நம்மளுடைய தாய்மொழி, அதனால நான் தமிழ்ல பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாவும் கூட அவங்க இருக்கலாம். அவங்களுக்கு மற்ற மொழி அறிவு இல்லாம இருக்குது அப்படின்னு நம்ம அதில் நினைக்கக்கூடாது, நினைக்கிறது தவறு. பிற மொழி அறிவு கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். தேவைப்படுற நேரத்தில் அவங்க பணிபுரிகிற இடங்கள்லையோ அல்லது அவங்கள வளர்த்துக்கிற இடங்கள்லையோ கண்டிப்பா அவங்க பிற மொழி அறிவை அவங்க பயன்படுத்தி அதில் முன்னேறுவாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய தாய்மொழியில நான் பேசணும் அப்படிங்கிறத விருப்பப்பட்டு அவங்க பேசுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம அவங்களை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, அவங்கள தகுதி குறைவானவர்களை நம்ம நினைக்க கூடாது. இப்போ இன்னும் சில இடங்களில் சில வேலை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. உங்ககிட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை, அதனால உங்களால் இந்த வேலையை செய்ய முடியாது அப்படிங்கிற வேலை வாய்ப்புகள் நம்மளுக்கு மறுக்கப்படும். அந்த மறுக்கப்படக்கூடிய இடங்கள்ல வேற வழி இல்லை, நான் தாய்மொழியில பேசுறேன்னு நினைக்காம நம்ம என்ன பண்ணலாம், மற்ற மொழிகளையும் நம்ம கலந்து பேசலாம். இதெல்லாம் தான் பிரச்சனைகள். நம்ம தாய்மொழியில தான் பேசுவேன் அப்படின்னு இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம என்ன பண்றோம், நம்ம இடர்பாடுகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. இந்த இடர்பாடுகளை எதிர்கொள்றதுக்காக நம்ம தாய்மொழியை பேசக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதான் முதல்ல சொன்ன மாதிரி, தாய்மொழி அப்படிங்கிறது வாழ்வதற்கு, மற்ற மொழிகள் எல்லாம் பிழைப்பதற்கு. தாய்மொழியை நம்ம வாழ்றதுக்காக பேசணும். நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும், நம்ம சரௌண்டிங் இருக்கிற
சொல்லி தாய்மொழியை பேசி தாய்மொழியை வளர்க்கணும். மற்ற